ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.3 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஃபில் இன் த பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா. 3:5 as ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு is/20 அப்படி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி என்னது, அது வந்து ப்ரொபோர்ஷன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோட மீன்ஸோட ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ப்ராடக்ட்டும் சேம்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இது நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத வச்சுக்கலாமா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் வந்துட்டு 5x இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னது 3×20. இந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் when the ratios are in proportion. ஓகேவா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் வந்துட்டு 5x, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு 3×20. ஸோ 3×20 என்னது, 3 2s are 6, ஒரு 0. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணுமா. அப்போ இந்த 5 இந்த சைடு கொண்டுட்டு வரலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 5. இதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 65, 1 5s are 5, 1. ஸோ 0, 2 5s are 10. அப்போ ஆன்சர் என்னது 12. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா எக்ஸோட வேல்யூ 12. அப்போ எக்ஸில் போய் நம்ம 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா. இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் பாக்ஸ் is/24 as 3:8. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மீன்ஸோட ப்ராடக்டையும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ப்ராடக்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸு. ஸோ 24 × 3 இஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸ்னு வச்சுக்கலாம், 8 × எக்ஸு. ஸோ 24 × 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are 12, 2 3s are 6 + 1 7. ஸோ 72 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் × 8. இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு 8 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 72 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ 72 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 8s are 8, 9 8s are 72. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 9 கிடச்சிருச்சு. ஓகேவா. இதை என்ன ஈஸியாக பண்ணணும்னா நீங்கள் மல்டிப்ளையே பண்ணாமல் இந்த 24 × 3 அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் எப்படி வரும்னா 24 × 3 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 8 இருக்குல்ல அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஈஸியாக பண்ணிக்கலாமா. 1 8s are 8, 3 8s are 24. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 3 3s are 9ன்னு போடலாம். ஓகேவா. ஸோ மல்டிப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஈஸி மெத்தடில் கூட பண்ணலாம். நம்ம எக்ஸோட வேல்யூ 9ன்னு கிடச்சிச்சு. ஸோ இந்த பாக்ஸில் நம்மளுக்கு 9 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 5:2 box as 10:8 as 15:2 box. இங்கே என்னென்னா 3 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 ரேஷியோஸை கண்டுபிடிப்போம், அடுத்து இந்த 2 ரேஷியோஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் மீன் எக்ஸ்ட்ரீம். இது என்னது, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸில் இது வந்து எக்ஸு. இப்போ ஃபஸ்ட் என்ன வரும், 10x இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 × 8, 5 8s are 40. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 40/10. 0 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஆன்சர் வந்துட்டு 4. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு இங்கே 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை சேர்த்து பண்ணுறோம். இப்போ இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த 2 வேல்யூ எடுக்கிறோமோ அப்போ இது 2 தான் மீனு, இது 2 எக்ஸ்ட்ரீம்ஸு. ஓகேவா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன் என்னது, ஃபஸ்ட்டு 15 × 8 இஸ் ஈக்குவல் டு 10 × y. ஸோ 15 × 8. இந்த 10ஐ இங்கே டிவைடட் பையில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ 5 டேபிளில் டிவைட் பண்ணலாமா. 2 5s are 10, 3 5s are 15. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 3 × 3 5s are 15. இப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 1 2s are 2, 4 2s are 8. அப்போ இங்கே என்ன இருக்குது, y is equal to 3 × 4. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 12. ஓகேவா. ஸோ இந்த எக்ஸில் தட் இஸ் 5:4 as 10:8 as 15:12. ஸோ இந்த எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 4, இந்த ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 12. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நம்மளுக்கு 2 பாக்ஸ் கேட்குறாங்க.
12 is to x is equal to some value is to 4 is equal to சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து இங்கே ரெண்டுமே இருக்கிறதுனால இது ரெண்டும் எடுக்க முடியாது. ஸோ இதுலேருந்து இதையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம 12 is to ஒரு பாக்ஸு இஸ் ஈக்குவல் டு 8 is to 16 எடுத்துக்கலாம். இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி மீன்ஸும் எக்ஸ்ட்ரீம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 8 இன்ட்டு எக்ஸா, அப்போ 8x இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 12 டிவைடட் பை அந்த 8 வந்து இங்கே டிவிஷனில் வந்துடுது. 1 8s are 8, 2 8s are 16. அப்போ 2 இன்ட்டு 12ஓட வேல்யூ வந்துட்டு 24. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்மளோட வேல்யூ வந்துட்டு 24னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் பாக்ஸ் கண்டுபிடிக்கலாம். is to 4 is equal to 8 is to 16. இது நம்ம வந்து yன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 4 into 8 is equal to 16 into y. இந்த 16 கீழே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ 4 into 8 divided by 16 is equal to y. ஸோ 1 8s are 8, 2 8s are 16. இந்த 2/4 திருப்பி பண்ணிங்கன்னா 1 2s are 2, 2 2s are 4. அப்போ yயோட வேல்யூ வந்துட்டு 2. ஸோ இந்த பாக்ஸோட வேல்யூ வந்துட்டு 24, இந்த பாக்ஸோட வேல்யூ வந்துட்டு 2. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதான் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 7% is to 49% as 11 kg is to 88 kg ஆன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னது? 7% is to 49% as 11% is to 88. இது வந்து இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ 7 is to 49 as 11 is to 88 ஆன்னு கேட்குறாங்க. இது என்னது? இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கணுமா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இது ரெண்டுமே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது என்னது? 7/49. 1 7s are 7, 7 7s are 49. அப்போ இது வந்து 1/7. அதே மாதிரி இது வந்து 11/88. 1 11s are 11, 8 11s are இது. ஸோ இது வந்து 1/8. ஸோ இதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 1 is to 7 as 1 is to 8 இப்படி எழுதிட்டோமா? இப்போ பார்த்தாலே தெரியுது இது வந்து வேறு தான். பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு வாட்டி மீன்ஸையும் எக்ஸ்ட்ரீம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன்ஸு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 7 into 1 is equal to 1 into 8. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ 7 is not equal to 8. அப்போ அவங்க வந்துட்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்துட்டு ஃபால்ஸு. நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 10 books is to 15 books as 3 books is to 15 books சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 books is to 15 books as 3 books is to 15. நம்ம அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10/15 5ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ 10/5 என்னது? 2, 15/5 3. அதே மாதிரி 3/15 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஓ 1/15/3 வந்து 5. ஸோ 2 is to 3 as 1 is to 5. பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வேறு தான் இருக்குது. ஸோ இது ஃபால்ஸ் தான். வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம மல்டிப்ளை பண்ணி கூட பார்க்கலாம். அப்போ 3 into 1 is equal to 2 into 5. 3 இங்கே வந்து 10, இது ஈக்குவலாக கிடையாதுல, நாட் ஈக்குவல் டு. அப்போ செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சரும் ஃபால்ஸ் தான். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். If weight of 40 books is 8 kg, then weight of 15 books is 3 kg அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக்ஸோட ரேஷியோ, அப்புறம் கேஜியோட ரேஷியோ. ஸோ 40 books 15 புக்ஸு as in kgs எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 kg 3 kg. ஸோ 40/15. ஸோ 40/15 ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 40 divided by 5 வந்து 8, 8 5s are 40, 15 divided by 5 வந்துட்டு 3, 3 5s are 15. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவே 8/3 கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டும் 8/3,
செகண்டும் 8/3. ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும் கூட இல்லை, ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்துட்டு ட்ரூ. ஸோ இந்த ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குன்னு சொல்கிறோம், ட்ரூ. ஓகேவா, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? லாஸ்ட் சப்டிவிஷனில் a car travels 90 km in 3 hours with constant speed. It will travel 140 km in 5 hours at the same speed ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு ரேஷியோ போட்டுட்டு ஹவர்ஸ்க்கு ரேஷியோ போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 90:140 அது வந்து கிலோமீட்டருக்கு, ரேஷியோ வந்து நெக்ஸ்ட் ஹவர்ஸுக்கு போடுறப்ப 3:5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 90/140 சிம்பிளிஃபை பண்ணலாம். 0 0 இது அது மாதிரி சிம்பிளிஃபை பண்ண முடியாதா? ஸோ 9/14 தான். இங்கே என்ன இருக்குது? 3/5 இருக்குது. ரெண்டு வேறு வேறையா, அப்போ ஃபால்ஸு. வேறு ஈக்குவேஷனாக, அப்போ இது வந்துட்டு ஃபால்ஸ் தான், ஈக்குவல் கிடையாது. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் 9 5s are 45 இன்டூ ஈக்குவல் டு 14 3s are 42, ஈக்குவல் கிடையாதா? அப்போ இந்த சப்டிவிஷனோட ஆன்சரும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.